மனநோயில் இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை உண்மையாக முடிந்து போன ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் என்ன செய்கிறது, துருவி துருவி ஆராயுதல். இந்த துருவுறது இருக்கு பாருங்க, அது போலீஸுக்கு தேவை, ஏன் ஒரு அரசாங்கத்துக்கு தேவை. அப்போ தான் அவங்க அரசாங்கம் நடத்த இயலும். துருவினா தான் அரசாங்கம் நடத்த இயலும். ஏன் வந்து நான் அங்கே நடக்கிறான், ஏன் நடக்கிறான், சந்தேகத்தில் போலீஸ்காரன் பிடிக்க தான் செய்வான். ஏன்டா அங்கே நடக்கிற, இந்த நேரத்தில் உனக்கு என்னடா வேலைன்னு கேட்பான். அதே அவன் வந்து சட்டம் ஒழுங்கை பொறுப்பேற்று கொண்டிருக்கிற காரணத்தினால், அது அவனோட டியூட்டியாக இருக்கிற காரணத்தினால் அதை அவன் செய்யணும். நீங்கள் போலீஸாக இருந்தால் அதை செய்யணும். அது இல்லாமல் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்ற அதிகமான மனிதர்கள் வந்து இந்த மனநோய்க்கு ஆளாக இருக்கிறாங்க. எந்த மனநோய்க்கு? இது வந்து ஒருத்தங்க போனோன்னு வைங்களேன், எங்கே போகிறான், அது போகணும், இது போகணும், எவனுக்கும் உனக்கு என்ன நீ, அதாவது நம்ம எந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சால் என்ன செஞ்சுக்க, அதை எடுத்துகிட்டு போ, தெரியலைன்னு சொன்னால் விட்டுற வேண்டியதுதான். தெரிகிறது தான் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், சூரத்துல் ஹுஜராத்தில் 12வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி, அதிகமான ஊகங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இப்போ இன்ன பால் லன்னி இஸ்முன், சில ஊகங்கள் பாவமாக கூட அமைந்துவிடும். ஒருத்தனை பற்றி தப்பு தவறமாக நினச்சிங்கன்னா அது பாவமாக கூட ஆகிவிடும். வலாத்த ஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி உளவு வேலை பார்க்காதீர்கள். முன்னாடி புகாராக கம்ப்ளைண்டாக வந்தால் தான் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, ஒரு மனிதன் என்று சொன்னால் பலவீனங்களும் பலமும் உள்ளவனாக தான் இருப்பான். எல்லாரும் துருவக்கூடியவன்ட்ட குறைய இருக்காதா? நீங்கள் ஒரு ஆளை போய் துருவுறீங்கன்னு சொன்னால் உங்களை இன்னொருத்தன் துருவனா என்ன ஆகும்? வெளிப்படையாக வந்து தெரியும் போது, கையுமையுமா சிலது தெரியும் போது அதுக்குரிய விஷயங்கள் என்ன செய்யலாம், சம்பந்தப்பட்ட இடங்களில் புகாராக கொடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாமே தவிர, இந்த துருவி ஆராயுதல் என்கிறது வந்து ஒரு விதமான ஒரு மனநோய். அது நமக்கு தேவை. நமக்கு என்ன நன்மை அதில்? நம்ம சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறாளாக இருந்தால் அதுக்கு நமக்கு நன்மை இருக்குது, நம்ம கடமை அது. நம்மளே போலீஸாக இருந்தால், நம்மளே ஒரு அந்த அரசாங்கத்தை நிர்வாகியாக இருந்தோம்னு சொன்னால் நாட்டு மக்கள் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்ம வந்து அதை பார்க்கறதுக்கு அவசியம் இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த மாதிரியான அவசியம் இருக்குதா? அது இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஆட்சியில் வெளியே போயிட்டுருக்குறாங்க. வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் லைட் எரியுது. லைட்னா அந்த லைட்லாம் இல்லை, சும்மா விளக்கு வச்சுருந்துருப்பாங்க. லைட்னா என்னது, ஆலிவ் ஆயில் ஊற்றி ஒரு விளக்கு எரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வெளிச்சம் தெரியுது. எல்லோரும் ஊர்லாம் அடங்கியிருக்கிற நேரத்தில் அந்த வீட்டில் ஜன்னல் வழியாக வெளிச்சம் தெரியுது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவன் அந்த பக்கத்தில் வந்த சஹாபிட்ட சொல்கிறாங்க, அங்கே வந்து மதுபானம் அருந்துற மாதிரி தெரியுது, லைட்டை வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட இந்த சஹாபி சொல்கிறாரு, இது நீங்கள் சரி பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு என்ன சொன்னாங்களா, தஜஸ்ஸசு, நீங்களும் துருவாதின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ரோட்டில் வந்து குடிச்சவங்களுக்கு தெரிஞ்சால் பிடிச்சிட்டு போங்க, வீட்டுக்குள்ளேயே அவங்க குடிச்ச லைட்டை போட்டுருவோன்னா குடிக்கிறான்னு நினைக்கிறிய, படிக்கிறதுக்கு ஒரு லைட்டு போட்டிருப்பான், வேறு எதுக்காவது போட்டிருப்பான், வீட்டில் யாரும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதுக்காக வெளிச்சத்தை வச்சுருந்துருப்பான், ஒரு லைட்டு கொளுத்தி வச்சுருந்தாலே இதுதான் செய்கிறான்னு ஏன் நினைக்கிறீங்க, இது உங்களுக்கு தேவையா, இது வந்து நீங்கள் செய்கிற பெரிய பாவம்னு சொன்னோன்னா வாங்க திரும்பி போயிடுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அப்படி சொல்லியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஈயாக்கும் வல்லன்ன, ஊகம் செய்வதை கற்பனை செய்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இப்போ இன்னல்லன்ன அக்தபுல் ஹதீஸ், இந்த மாதிரி ஊகம் செய்வது தான் பொய்களில் பெரும் பொய். ஊகம் அப்படி இருக்குமோ, இப்படித்தான் இருக்கும், இதைத்தான் இருக்கும், கண்டிப்பாக அதைத்தான் இருக்கும் இப்படின்னு ஒரு ஆதாரம் இல்லாமல், ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு செஞ்சால் அது ஒரு கணக்கு. ஆதாரம் இல்லாமல் செஞ்சோமே ஆனால் அது அந்த மாதிரி கணக்கில் வர்றதுனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அக்தபுல் ஹதீஸ், செய்திகளிலே பெரும் பொய்ங்கிறது எதுன்னு கேட்டால் இல்லாத ஊகம் பண்ணுவது, கற்பனையாக நம்ம என்ன செய்வது. வலாத்த ஜஸ்ஸசு, நீங்கள் துருவி ஆராயாதீர்கள் அப்படிங்கிற ஒரு போதனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த புகாரில் 5143, 6064, 6066 ஹதீஸ்களில் இருக்கிறது. இந்த ஹதீஸை எடுத்து சொன்ன உடனே தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே தான், ஆஹா அந்த ஹதீஸ் பிரகாரம் நம்ம செய்கிற தப்பாவில் இருக்குது, நம்ம ஏன் அப்படி துருவணும், லைட்டு தானே எரியுது, லைட் எரிஞ்சால் அவனுடைய பிரைவசி வெளியில் வரல, ஏதாவது தெரியணும், குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுருந்தா பிடிச்சிட்டு போகலாம், வீட்டுக்குள்ளே இருக்கிறான்னா நம்ம ஏன் அப்படி துருவணும், குடிக்க கூட அவன் செய்யலாம், அது ஏன் நமக்கு என்ன தேவை, மார்க்கத்தில் தடை இருக்கா இல்லையா? ஒரு ஆட்சியாளர் அப்படி நடக்கிறார், ஒரு ஆட்சியாக பஜாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, ஒரு ஆட்சியாளர் இந்த மாதிரி நடக்கிறாருன்னா நம்மள ஆட்சியாளரா, நம்ம வேலையை நமக்கு பார்க்க முடியலைங்கும் போது அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன செய்கிறார், அந்த மாதிரியான துருவுதல் இருக்குது பாருங்கள். அது ஒரு வகையான மனநோய். அப்படியே எக்ஸ்ட்ரீமாக போயிட்டே இருக்கும். துருவ ஆரம்பித்தோம்னு சொன்னால் நம்ம முன்னேற்றம் தடைப்படும். நமக்குண்டு உள்ள கடமைகளுக்கு எவ்வளோ நேரங்கள் தேவைப்படுகிறது, அதை செய்கிறத விட்டுவிட்டு இதே வேலையை அலைவதற்கு பாருங்களேன், கடைசியில் ஒரு சைக்கோ ஆகி
இவன் சைக்கோவாக தான் ஆயிடுவான் கடைசியில். அடுத்தவன்ட்டு ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் வேலை என்பதாக நம்ம என்ன செய்ய, வெளிப்படையாக வருவதற்கு தான் பொறுப்பாளி. உள்ளங்களில் உள்ளதை அலசி ஆராயக்கூடிய பொறுப்பு நமக்கு தரப்படவில்லை. அது மாதிரி நம்ம நடப்பதற்கு அதிகாரமும் இல்லை. சென்ற வருஷம் அந்த உரையில் உள்ளத்தில் உள்ளதுக்கு நம்ம பேசக்கூடாது என்று வீடியோ விளக்கியிருக்கிறோம். அது ஒரு விரிவான ஒரு ஆதாரங்களோடு விளக்கியிருக்கிறோம். இதுவும் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு வகையான மனநோயாக இருக்கிறது.